இந்த கேர்ள்ஸ் டே அவுட் போகிற அளவுக்குலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் அம்மா கூட தான் போவேன் ட்ரிவாண்ட்ரமில். ஃபர்ஸ்ட் டைமாக என் கொலீக்ஸ் 2 பேர் கூட ஒரு ஸ்மால் டெம்பிள் விசிட். பெசன்ட் நகரில் தான் என் ஹஸ்பண்ட் என்ன டெலிவர் பண்ணார். அங்கே இருக்கிற அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கும் ஆறுபடை முருகன் கோவிலுக்கும் போகிறது தாங்க பிளானே. அவங்க 2 பேரும் வர்ற வரைக்கும் நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு பீச்சில் காற்று வாங்கிட்டு இருந்தோம். அவங்க வந்ததும் என்ன டெலிவர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் காரில் வெயிட் பண்ண போயிட்டாரு. அஷ்டலக்ஷ்மி கோவில் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. கோபுரம் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு மேலே நின்று பார்க்கும்போது பால்கனி வியூவில் கடல் தெரிஞ்சுதா, அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த சீனை அப்படியே பார்த்துட்டே நிற்கலாம் போல் தோணுச்சு. பீச்சோட கூல் காற்றுலாம் வேறு லெவலில் இருந்தது. அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஆறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு தான் போனோம். இங்கே தாங்க எனக்கு நிஜமாக பக்தி மோட் ஆக்டிவேட் ஆச்சு. அன்னைக்கு அஷ்டமி வேறையா, பைரவருக்கு அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேருந்து பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம். இதில் ஒரு சின்சியர் மேடம் முருகன் கிட்ட ஒர்க் பிளேஸில் பிஸ்னஸுக்கு வேண்டி ப்ரே பண்ணினேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. எம்மா நீ உருட்டுறது போதும், இருட்டுறதுக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்தை கலைச்சிட்டோங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்தது. யூஸ்வலாக அம்மா கூட, ஹஸ்பண்ட் கூட, இல்லாட்டி ஃபேமிலி கூட அப்படியே வெளியில் போய் பழகிட்டேன்னா, இவங்க 2 பேர் கூட போகும்போது எனக்கு நிஜமாக ஒரு தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று மட்டும் டிசைட் பண்ணிட்டேங்க. இனிமேல் இவங்க எங்கேயாவது போகிறாங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லறதுக்கு.